பெற்றோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருபவர் மகனா இல்லை மகளா என்ற இந்த தலைப்பு. வலப்பக்கம் பார்த்தால் மகன் என்று வாதிடுவதற்கு இவர்களும், பக்கம் பார்த்தால் மகள் என்று வாதிடுவதற்கு இவர்களும் வந்திருக்கின்றார்கள். இந்த நாட்டில இருந்து அமெரிக்காவுல போய் நம்ம நாட்டு மானத்தை காப்பாத்தினது இந்த ஊர்ல பிறந்த மகன் விவேகானந்தரியா. இங்கே இருந்து அங்க போய் எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொன்னாங்க. இவர் மட்டும்தான் சகோதர சகோதரிகளேன்னு அருமையா ஆங்கிலத்தில் அங்கே சொன்னாரு. நம்ம நாட்டுடைய மானத்தை காப்பாத்தினது ஒரு அருமையான மகன். இப்படிப்பட்ட மகன், இன்னும் ஒரு மகன் என்னுடைய வயிற்றில் பிறக்கவில்லையே என்று மேஜர் சரவணனின் தாய் குலுங்கி குலுங்கி அழுதத எல்லாரும் இதே சன் டிவியில பார்த்திருப்பீங்க. 2 பொண்ணை பெத்துட்டு ஆம்பளை பிள்ளைங்களுக்காண்டி ஏன் தெரியுமா இவ்வளவு நேரம் வக்காலத்து வாங்கினேன்? என்னுடைய துன்பத்தில் தோள் கடுக்க ஒரு மகன் இல்லையே என்று. என்னுடைய தாய்க்கு கடைசி காரியங்கள் நான் எல்லாம் செய்துவிட்டு என்னால் கொள்ளி வைக்க முடியவில்லையே என்று நினைத்த பொழுது, நான் ஆணாக பிறக்கவில்லையே என்ற ஆதங்கம் என்னுடைய மனதிலே எழுந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு நான் ஆண் குழந்தைகளுக்கு வக்காலத்து வாங்குகிறேன் ஐயா. கடைசி காலத்தில் என்னுடைய தாய்க்கு அத்தனையும் வேண்டிய எல்லாம் நான் செஞ்சேன். கொள்ளி வைக்க போகும்போது மட்டும் ஆம்பளை பிள்ளை வேணும்ட்டாங்க. அப்ப இந்த மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கக்கூடிய தாயின் மனதிலே துளியாவது ஒரு ஓரத்திலே எனக்கு ஒரு மகன் இருக்க வேண்டும் என்று சத்தியமாக நினைப்பாளையா. பொண்ணை பெத்துட்டா என்னதான் நம்ம பெருமையா பேசினாலும் வயிற்றுல கண்டிப்பா நெருப்ப கட்டிட்டு தாயா இருக்கணும். என்னதான் நம்ம துணிச்சல் உள்ள பெண்ணை அந்த பெண்ணை வளர்த்தா கூட இந்த பொண்ணை நாம எப்படி திருமணம் பண்ணி கரை சேர்க்க போறோமோ, எப்படியெல்லாம் இந்த பிள்ளையை நம்ம வாழ வைக்க போறோம்னு ஒவ்வொரு தாயும் சத்தியமாக வருத்தப்பட்டு கொண்டிருப்பாள். அதனால அவ மனசுல என்னைக்கு துயரமும் துன்பம் தான் பொங்கி எழுமை ஒழிய மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்காதியா. பெரும்பாலும் சார் பெண் குழந்தைய ஏத்துக்காத சூழல் தான். இப்ப எங்க வீட்லயும் 3 பொண்ணுங்க சார், என்னையும் சேர்த்து. என்னையும் எங்க வீட்டுல ஏத்துக்கல, என்ன 3 பொண்ணா பிறந்துருச்சேன்னு. ஆனா எங்க அப்பா அந்த வேறுபாடு பார்க்கல சார். 3 பொண்ணுங்களையுமே கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் மீடியம் தான் சார் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சுக்கிட்டும் இருக்காங்க. எதுக்குப்பா பொம்பளை பிள்ளை கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிற? ஒரு நாள் இன்னொரு நாள் இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு தானேன்னு. ஆனா அன்னைக்கு எங்க அப்பா அதுக்கு பதில் சொல்லல சார். எங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி ஊர்ல உள்ளவங்க எல்லாம் இப்ப சொல்றாங்கம்மான்னு. அதுக்கு நான் கேட்டேன் சார், நீங்க என்னப்பா நினைக்கிறீங்கன்னு. நீங்க 3 பொண்ணுங்க தாமா எனக்கு சேவிங், நீங்க சேஃப் ஆனாலே போதும்னு சொன்னாங்க சார். அந்த ஒரு வார்த்தையை நான் காப்பாத்தணும்ல சார், அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும்ல சார். சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போய் ஷீல்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் சார். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல 10th அத்தனை மாணவர்கள் மத்தியில ஸ்கூல் செகண்ட் வந்திருக்கேன் சார். அந்த பெருமை யாருக்கு சார் போய் சேர்ந்துச்சு? எங்களோட அப்பா அம்மாவுக்கு தானே சார் போய் சேர்ந்துச்சு. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரலாம், நீங்க செகண்ட் வரலாம், தேர்டும் நீங்க தான் வருவீங்க. ஆம்பளை பிள்ளை கடைசி மார்க் தான் வாங்குவான். ஏன் தெரியுமா? நாங்கெல்லாம் விட்டு கொடுக்கிற மனசுமா. 10 பசங்களை பெற்றாலும் இந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்காது. என்னோட பொண்ணு இந்த வயசுலயே எனக்கு இவ்ளோ சந்தோஷத்தை கொடுத்துட்டான்னு தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க சார். அதை என்னால உணர முடியும் சார். அந்த இடத்துல ஒரு மகளான என்னால மன நிறைவை கொடுக்க முடிஞ்சிருக்கு சார். அதனால தான் சொல்றேன், பெற்றோருக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் மன நிறைவையும் தருவது மக தான் சார். ஐயா, ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் பிறந்துட்டா அந்த மாமியா சொல்லுவா அந்த மருமகளை, இவ தான் என் அருமை மருமகன் சொல்லுவா. அதுவே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா என்ன சொல்லுவா தெரியுமா? மகனை பார்த்து, நான் அப்பவே சொன்னேன்டா இவன் குடும்பமாக சரியில்லை, இங்க பொண்ணு எடுக்காதேன்னு சொன்னேன், இந்த பெத்து கொடுத்துட்டால ஒரு பொட்டை பிள்ளையே அப்படின்னு சொல்லுவா. சார், நான் 7வது படிக்கிறப்ப கொண்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல விட்டாங்க. அப்ப எனக்கு ஒழுங்கா எழுத படிக்க தெரியாது. அப்ப அங்க எல்லாம் வாத்தியார்லாம் சொன்னாங்க, கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்கடா நம்ம தலையெழுத்து எடுக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்ப நினைச்சேன், இவ்வளவு கேவலமா நம்ம அம்மா அப்பா பேசுறாங்களே, இப்படி சொன்ன இதே வாயால பெத்தா இப்படிப்பட்ட புள்ளையலாண்டா பெக்கணும்னு சொல்ல வைக்கணும்னு நினைச்சேன் சார். ராப்பகலா உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சேன். வாங்காத அட்டி இல்ல, ஒத்த இல்ல, ஏன் ரத்தம் கூட வந்திருக்கு சார். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஸ்கூல்ல 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். இன்னைக்கு என் பேர் போர்டுல இருக்கு சார். அண்ணா, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. இது என்ன சார்
ஒரு கொடுமையா இருக்கு. ஆண்கள் மேல்நிலை பள்ளியில படிச்சா ஆண்கள் தான் முதல் இடம் வரும், அப்புறம் பொம்பளை பிள்ளையா வரும். கோயில்ல படிச்சா 10 இடமும் பொம்பளை பிள்ளைக்கு தான். கொஞ்சம் பொறுமா. இந்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னு நினைக்கிறேன்? அதிக விழுக்காடு யாரு? பொண்ணுங்க தானே. சார் அப்ப எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து ஃப்ரீ விசா மலேசியாவுக்கு வீட்டு வேலைக்கு ஆளு தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. வேற வழி இல்லாம எங்க அம்மா வெளிநாடு போய் ஒரு வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சாங்க. ஆனா அவன தெரியாத நம்ம அம்மா வெளிநாட்டுல போய் என்ன பண்ண போகுதுன்னு பயந்தேன் சார். 10 பாத்திரம் தேய்ச்சு பாத்திரம் கழுவி எங்க குடும்பத்தை காப்பாத்தினாங்க. 2 வருஷம் கழிச்சு எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அந்த 2 கையை எடுத்து என் கண்ணத்துல வச்சேன் பாருங்க, ஏதோ ஒரு பாறையே தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு சார். அப்ப நினைச்சேன், ஐயோ நம்மளை பெத்த பாவத்துக்கு நம்ம அம்மா இவ்வளவு கஷ்டப்படுது, இந்த பாவத்தை எங்கடா போய் கலைக்கிறேன்னு நினைச்சேன். 1 மாசம் லீவ் முடிஞ்சு எங்க அம்மா மறுபடியும் மலேசியாவுக்கு வீட்டு வேலைக்கு போனாங்க. 1 வருஷம் கழிச்சு போன் பண்ணேன், அம்மா நீ சம்பாரிச்ச காசுல இன்னைக்கு அப்பா என்னை ஒரு வாத்தியாருக்கு படிக்க வச்சுட்டாரு, தம்பி கேட்டரிங் முடிச்சுட்டான், இனிமே நீ கஷ்டப்படாத, அடுத்த பிளைட்ல ஏறி வீட்டுக்கு வா, உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னேன் சார். இன்னைக்கு நான் ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கேன், என் தம்பி கேட்டரிங் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல்ல இருக்கான், எங்க அம்மா அப்பா சும்மா ராஜா ராணி மாதிரி வந்து இருக்கான்னு சொல்லி அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் பெருமையா பேசுறாங்க சார். இந்த மகிழ்ச்சி மனநிறைவு யாரால கொடுக்க முடியும்னா ஒரு மகனால மட்டும்தான் சார் கொடுக்க முடியும். ஐயா, மர்லின் மன்றோவா இருந்தாலும் சரி, மனோரமாவா இருந்தாலும் சரி, பொம்பளை ஐயா. ஐயா, ஒரு குடியக்கார புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணு கூட தண்ணி போதை இப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கிற பயலோல அந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி ஆட்ட குத்து விளக்கு ஏத்த வர பொண்ணு அவளை அழகா மாத்தி புடியா. அதான் எங்க பொம்பளையோட குணையா. ஐயா, இன்னைக்கு வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு, பல பசங்க விளையாடினாங்க ஐயா. ஸ்பெயின் கூட வேர்ல்டு கப் கூட வாங்கினுச்சு. ஆனா அங்க ஒரே ஒரு பொட்ட பிள்ளை ஆட்டம் போட்டுச்சு, வாகா 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 ஏ வாகா வாகா வாகா. ஷக்கீரானியா, நெல்சன் மண்டேலாவை கூட பார்க்கலையா, அந்த பிள்ளைய பார்த்தாயா, நாட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்தாயா. என்னை கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்தெடுத்தவள் ஒரு பெண், அவள் என்னுடைய தாய். என்னை மடியில் தூக்கி போட்டுக்கொண்டு பல கதைகளையும் விடுகதைகளையும் சொல்லிக் கொடுத்தவள் ஒரு பெண், அவள் என்னுடைய பாட்டி. என் சிறு வயதிலேயே கூடி ஆடி மகிழ்ந்து எனக்கு பாசத்தை விளைத்தவள் ஒரு பெண், அவள் என்னுடைய தங்கை. என்னை கைபிடித்து எனது லட்சியத்துக்கு மெருகேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை, அவள் ஒரு பெண். அதே போல தாய்க்கு தாயாக இருந்து பின்பு பெற்றெடுக்கிறாளே அழகான ஒரு மகள், அவளும் ஒரு பெண். அதுபோல் இறுதியில் இறந்து போகிற சமயத்தில் என்னை தாங்கி பிடித்துக் கொள்ள போகிறாளே பாரத தாய், அவளும் ஒரு தாய் என்று சொல்லி மகளே மிகச்சிறந்த பங்காற்றுவார் என்று சொல்லி விடுகிறேன். சார், அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல நான் ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சார், இன்னைக்கு நான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸா இருக்கேன். ஒரு நாளைக்கு 5 டெலிவரியாவது பார்ப்பேன். 3 பேருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கும், 2 பேருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கும். இந்த ஆண் குழந்தை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த அவர் அப்பாவை பாத்தீங்கன்னு வச்சுங்க, வாயா மச்சான் வாயா மாப்பிள்ள, இந்த மச்சான் சாக்லேட், எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கியா, என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசே பிறந்துட்டாயா, இந்தயா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இதே இந்த பொம்பளை பிள்ளைய பெற்றவர் எப்படி தெரியுமா இருப்பாரு, நான் போயிட்டு சார் கை கொடுங்க, கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு தேவதையே பிறந்திருக்கு சார், ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டுச்சுக்க, தலையில முக்காடை போட்டுட்டு அடையாமா பிறந்திருக்கிறது பொட்ட புள்ளம்மா அப்படிம்பாரு. இப்ப பிறக்கும் போதே பெத்தவங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவது ஒரு மகனா மட்டும்தான் சார் இருக்க முடியும். ஆம்பளை பிள்ளை பிறந்தா வாமச்சான் அழைச்சு சாக்லேட் தராங்களாம், பொம்பளை பிள்ளை பிறந்தா தலையில துண்டை போட்டுக்கிறாங்களாம். அவங்களுக்கு விவரம் தெரியாது சார். இப்போ சார் சாரல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா மரத்துக்கும் சந்தோஷமா தான் இருக்கும், வேருக்கெல்லாம் தண்ணி வரப்போகுதுன்னு. ஆனா அந்த வேருக்கெல்லாம் தெரியாது சார் சாரல் சீக்கிரமா நின்னுடுன்னு. அதுக்கப்புறம் வர அடமலை திடீர்னு தான் சார் வரும், ஆனா முழுசா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் ஓயும். அந்த மாதிரி ஆண் மகன் எல்லாம் சாரல் மாதிரி சார் பிறக்கிறப்ப மட்டும் தான் சார் சந்தோஷத்தை கொடுப்பாங்க. ஆனா மகளாகப்பட்ட நாங்கெல்லாம் அடமலை மாதிரி சார், கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு மன நிறைவை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் ஓய்வா. அதனாலதான் சொல்ற, பெற்றோருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை மன நிறைவையும் தருவது மகதா மகதா மகதா. ஐயா, அவங்க பெண்கள்லாம் அடமலை, ஊரெல்லாம் மழை பெஞ்சு தண்ணியா ஓடுன்னு சொல்லுது. அதனால தான் இன்னைக்கு வர்ற சுனாமி அடமலை புயலுக்கெல்லாம் ரீட்டா நிசா லைலா அப்படி பேரை வச்சு எங்களெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பெண்
தாய்மை அடையும் போது அவளோட கருவுல ஆண் குழந்தை தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது 8 அல்லது 9 மாசத்துல வெளியில வந்துருவான் பையன். ஏன்னா அவனுக்கு பொறுப்புகள் நிறைய, அதனால அந்த கருவறையில அவனால இருக்க முடியாது. இதே பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்க, என்னதான் கொடுத்தாலும் தின்னுட்டு 10 மாசம் ஆனாலும் வெளியில வராது. ஐயா ஒரு நிமிஷம், முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு முன்னாடி வந்தது இல்லாம பொறுப்புன்னு பொய் வேற. பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் பொறுமை அதிகம்யா. இந்த இப்ப கேட்டுட்டு உட்காந்துருக்கல, நான் பொம்பளை பிள்ளைங்களாம் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே பொறுமைய கத்துக்கிட்டு பறக்கிறோம்ல சார். பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொறுமை அதிகம், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பொறுப்பு அதிகம் சார். இப்போ முதியோர் இல்லன்னு ஒண்ணு இருக்கியா, அதுல எந்த மகளாவது கைவிட்டான்னு யாராவது வந்து சேர்றாங்களா? எல்லாம் மகனால கைவிட்டவங்க தான். இது மட்டும் இல்லையா, அதெல்லாம் ட்ரெண்ட் மாறி போச்சு முதியோர் இல்லத்துல சேர்க்கறதுலாம். இப்ப ஒரு சில மாவட்டங்கள்ல என்னமா நடக்குது, தன்னோட பெற்றோர்களை சுமையா நினைச்சு 3000 ரூபாய்க்கு ஊசி வாங்கி கொடுத்து கொன்னுறாங்க. முதியோர் இல்லத்துல சேர்ந்தாவது அவங்க உயிரோட சந்தோஷமா இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாம இப்ப கொன்னுறாங்க. மகள்கிட்ட கொண்டாந்து விட்டாவது எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நாங்க காப்பாத்திருப்போம். இன்னொரு விஷயம், இந்த பட்டுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு நடைமுறை வழக்கு இருக்கு, அது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். என்னன்னா, 4 அண்ணன் தம்பி இருக்க வீட்டுல சொத்தா 5ஆ பிரிப்பாங்க, 5 அண்ணன் தம்பி இருக்க வீட்டுல சொத்தா 6ஆ பிரிப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த 5ஆவது சொத்தும் 6ஆவது சொத்தும் கடைசி காலத்துல பெத்த மகனை கைவிடும் போது அந்த 5ஆவது பங்கும் 6ஆவது பங்கும் அவங்கள காப்பாத்தணும் அவங்க பிரிச்சுக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிர்வதியும் ஒரு மகளால மட்டும் தான் தர முடியும். நான் ஒரு முதியோர் காப்பகம், ஒரு 40 முதியோர்களை வைத்து முதியோர் காப்பகம் நடத்திட்டு இருக்கேன். அந்த முதியோர் காப்பகத்துல இன்னைக்கு சுப்பையாங்கிற ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வயசு 70ங்கய்யா. அவருடைய பருவத்தில் எல்லாரும் திருமணம் பண்ணிக்கிற மாதிரி அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அதை சீராட்டி பாராட்டி வளர்த்தாங்க. 4.5 வயசு அந்த பொண்ணுக்குங்கய்யா சுப்பையாவோட மனைவி இறந்து போயிட்டாங்க. பொண்ணை வளர்க்காது, நீ கல்யாணம் பண்ணிக்கையா கல்யாணம் பண்ணிக்கையா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார், என்னை பற்றியே நினைக்கிறிய, என் பொண்ணு 4.5 வயசு இருக்க, அதை பற்றி யாராவது நினைக்கிறீங்களா? என் பொண்ணுக்காக நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கல, நான் பொண்ணுக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மார்படியும் தோல்லையும் போட்டு வளர்த்தாருங்கய்யா. அந்த பொண்ணுக்கு பருவ வயசு வந்தோன்னே மாப்பிள்ளை பார்த்து கடனை உடனே வாங்கி ஒரு கல்யாணத்தையும் பண்ணினாங்கய்யா. கல்யாணம் பண்ணி கொஞ்சம் காலம் கழிச்சு அப்பாவுக்கு வயசாயிட்டேன்னு பொண்ணு சொன்னிச்சு, அப்பா நீ என்னோட வாங்கன்னு கூப்பிட்டுச்சு. பொண்ணோட ஆசைக்காக போவோமேனு அந்த சுப்பையாவும் போனாருங்கய்யா. ஒரு கொஞ்ச நாளில் அவங்க வீட்டு மாப்பிள்ளை ஏதோ ஒரு வார்த்தையை தவறாக பேசியிருக்கான். அதை கேட்ட அந்த சுப்பையாவுக்கு மனசு தாங்கலையா. அவர் என்ன சொன்னார் மறுநாள் மகள்கிட்ட, அம்மா மாப்பிள்ளை கொஞ்சம் கோபமாக பேசுகிறாரு, நான் வெளியில் போகலான்னு நினைக்கிறேம்மா அப்படின்னாரு. உடனே அந்த பொண்ணு சொன்னிச்சுங்கய்யா, என் புருஷன் அப்படித்தான்ப்பா, அதனால நீ கிளம்பு, இனிமேல் இங்கே வராத அப்படின்னு பொண்ணு சொன்னிச்சுங்க. இப்போ எங்கள் முதியோர் காப்பகத்தில் வந்து இருக்காருங்கய்யா. அவர் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குங்களா, அதனால் எனக்கு மகன் இல்லாத காரணத்தால் நான் இப்படி இங்கே வந்து கஷ்டப்படுறேங்கய்யா அப்படின்னாரு. ஆகவே வீட்டையும் சரி நாட்டையும் சரி பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது ஆண்மகன் தான். பெத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய படிக்க வச்சாங்க, படிக்க வச்சு BA டிகிரி வாங்கிட்டான். ஆனா அவனுக்கு வேலை கிடைக்கல, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல. அந்த பெத்த தாய் தப்பனுக்கு இவனா சம்பாரிச்சு சோறு பட்டாதான் உண்டு, இல்லைன்னா அவங்க பட்டினி இடந்து செத்து போயிடுவாங்க. அந்த நிலைமையில பார்த்தான், ஆகா நம்ம படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காது, எந்த வேலையாவது செஞ்சு நம்ம பெத்த தாய் தப்பனுக்கு சோறு போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான். ஹோட்டலாக போனா, கடையா ஏறினா, ஒவ்வொரு கடையிலையும் வேலை கட்டான், ஒருத்தனு வேலை கொடுக்கல, கழுத்தை பிடிச்ச வெளியில தள்ளனான். அப்பதான் நினைச்சான், ஐயோ நம்மளுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, நம்ம அப்பா அம்மா பட்னியாக கிடந்தே செத்துருவாங்க பிறகு அப்படின்னு நினைச்சான். இவன் நினைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளிக்கூடத்து கிரவுண்டு, ஒரு பெரிய கிரவுண்டில் சர்க்கஸ் கம்பெனி போட்டிருந்தாங்க. அந்த சர்க்கஸ் கம்பெனி மேனேஜரை பார்த்து, ஐயா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க, எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டான். உனக்கெல்லாம் வேலை கிடையாது, வெளியில போடான்னு கழுத்தை பிடிச்ச வெளியில தள்ளலாம் அந்த சர்க்கஸ் கம்பெனி மேனேஜர்.
அப்பதான் இவன் சொன்னான், ஐயா எனக்காக பார்க்காதீங்க ஐயா, எனக்காக நான் வேலை கேட்கல, என்னுடைய பெத்த அம்மா வயசாகி வீட்டில் கிடக்குறாங்க, அவங்களுக்கு நான் சோறு போடணுயா, அதனால எனக்கு ஒரு வேலை பட்டு கொடுங்கன்னு கேட்டான். அப்பதான் அந்த சர்க்கஸ் கம்பெனி மேனேஜர் சொன்னாரு, அப்படியா உனக்கு வேலை தரேன், எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறாயா அப்படின்னு சொன்னா. என் சர்க்கஸ் கம்பெனியில ஒரு குரங்கு ஒன்று அறுத்துக்கிட்டு ஓடிருச்சு, வேணா குரங்கு வேஷம் போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவன் சொன்னா, ஐயா எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கு நான் எந்த வேஷம் வேணாலும் போடுறேன் அப்படின்னு சொல்லி குரங்கு வேஷம் போட்டான். குரங்கு வேஷம் போட்டு இந்த கம்பில இருந்து அங்கேயும் அந்த கம்பில இருந்து இங்கேயும் தாவுனான். தாவிக்கிட்டு இருக்கும்போது கர்ணம் தப்புனா மரணங்கிற மாதிரிக்க பிடிச்ச புடிய விட்டு சிங்கம் இருந்த கூண்டுக்குள்ள போய் பொத்துன்னு விழுந்துட்டான். சிங்கம் அப்படியே கடிச்சு திங்கிறதுக்கு அவனோட பிராண்டுது, மேல வந்து தாவுது. அப்பதான் நினைச்சான், ஐயோ நம்ம அப்பா அம்மாவை காப்பாத்த போய் இன்னைக்கு நம்ம சாவ போறோமே அப்படின்னு கடந்து கத்துனான், கதர்னான். எல்லாரும் இதே போலதான் வேடிக்கை பார்த்தாங்க, இப்படி வேடிக்கை பார்த்தாங்க. அப்பதான் அந்த சிங்கம் வாய் பேசினுச்சு, கவலைப்படாத, நீ பிஏ படிச்சு விட்டு குரங்கு வேஷம் போட்டிருக்க, நான் எம்ஏ பிஏ படிச்சு விட்டு சிங்க வேஷம் போட்டிருக்கேன். அந்த எந்த வேலை செஞ்சாவது எந்த வேஷம் போட்டாவது தன்னுடைய பெத்தங்களை காப்பாற்ற நினைக்கிறாங்க பத்தியா, அதான் ஆம்பளை பிள்ளை. ஆனா பொம்பளை பிள்ளை என்ன தெரியுமா செய்யும், முதல்ல கண்ணாடி எடுத்துட்டு காலையில எங்கிறங்க இப்படி லிப்ஸ்டிக் வேஷம் போடும், அப்புறம் பாத்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு இப்படி வெள்ளை அடிக்கும். இதுதான் பொம்பளை பிள்ளை, இந்த வேஷம் தான் போடும். இதெல்லாம் ஏன் போடுறா, உதட்டுல திட்டினா தானே நீ பாக்குற, முகத்துல பூசினா தானே நீ பாக்குற, நீ இதெல்லாம் தான் பார்க்கறதுனால தான் அவ போடுறா, சும்மாவா போடுறா. பசங்கள்லாம் அப்பா அம்மாவை காப்பாத்துறங்கன்னு சொல்றதெல்லாம் அந்த காலம்யா. இந்த காலத்துலதான் மகதாயா பெத்தவங்களை காப்பாத்துறா. எப்படி தெரியுமா, பெட்ரோல் பேங்க்லயும் நகை கடையிலயும் ஜவுளி கடையிலயும் இப்ப இல்லாத பொண்ணுங்களே கிடையாது. அந்த அளவுக்கு தன்னோட கஷ்டத்தை, அம்மா அப்பா கஷ்டத்தை உணர்ந்து பெத்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரணும்னு இப்ப மகதாயா நினைக்கிறா. எந்த மகையா நினைக்கிறா? பூத்துல வேலை பார்க்குறோம், ஜவுளி கடையில் வேலை பார்க்குறோம், வளையல் கடையில் வேலை பார்க்குறோன்னு எப்போ தெரியுமா, திருமணம் ஆகிற வரையிலும். அதுக்கப்புறம் கோடீஸ்வரம் பொண்டாட்டியா இருந்தாலும் குப்பக்காரன் பொண்டாட்டியா இருந்தாலும் பெத்தவங்க உடம்பு சரியில்லாம இருந்தா ஆத்தா ஒரு 500 ரூபா கொடுன்னு கேட்டா அது கடை. ஆத்தா ஒரு 500 ரூபா கொடுன்னா அது கடை, 1 மாசத்துல திருப்பி கொடுக்கணும். எப்ப தருவேன்பா? இதே நான் பெத்த மயன்ட்ட கேட்கிறேன்னு வச்சுக்கங்க, அது உரிமை, அவன் கொடுக்கணும், அது சட்டத்துல எழுதி இருக்கு, இல்லைன்னா உள்ள பிடிச்சு தள்ளிடுவான். அடுத்து கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு பொம்பளை பிள்ளை என்ன வேஷம் தெரியுமா போடும், பஞ்ச வேஷம் போடும். என் வீட்டுல அது இல்ல இது இல்ல, அது வாங்கி தாப்பா இது வாங்கி தாமான்னு பஞ்ச வேஷம் போடும்யா. நாங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா நாங்க ஏன் பஞ்சவேஷம் போட போறோம்? அளவோட கேட்டா எங்களால வாங்கி தர முடியுமா? எங்களால வாங்கி தர முடிஞ்ச குரங்கு தான் வாங்கி தர முடியும். அதுக்காண்டி நீங்க சிங்கத்தை கேட்டா எங்களால கொண்டு வந்து தர முடியாதுமா. பொம்பளை பிள்ளை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அப்பா மேலதான் பொம்பளை பிள்ளை பாசமா இருக்கும். ஏன் தெரியுமா அப்பா மேல பொம்பளை பிள்ளை பாசமா இருக்கு? அப்பதான் எல்லாத்தையும் புருஷன் வீட்டுக்கு சுருட்டிட்டு போகலாம். எல்லாரும் சொல்றாங்க சுருட்டிட்டு போறோம் சுருட்டிட்டு போறோம் சுருட்டிட்டு போறோம்னு. அப்படி என்னத்தையா சுருட்டிட்டு போயோம்? சுருட்டிட்டு போய் நாங்களாயா வச்சுக்கிறோம், எங்க புருஷனுக்கு தானையா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லையா, நகை நட்டு கழட்டி கொடுக்கறது இல்லாம அவங்க தண்ணி அடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு தாலி கொண்டையும் கழட்டி கொடுக்குறோம்யா. அது ஏன் தெரியுமா மாப்பிள்ளை கொண்டு சுருட்டி கொண்டு கொடுக்குறிய? உங்களை கட்டிக்கிறதுனால ஆம்பளை பாதிக்கப்படுறான், அதனால கொடுக்கிற நிவாரண நிதி அது. பொம்பளை பிள்ளைக்கு என்ன தெரியுமா, அண்ணன் தம்பி எப்படி சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா நம்மளுக்கு பொங்க சீரும் தீபாவளி சீரும் வந்தே ஆகணும் பாக்குறதா பொம்பளை பிள்ளை. அதனால தான் சொல்றேன், பெற்றோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுப்பது ஆம்பளை பிள்ளையே, ஆம்பளை பிள்ளையே, ஆம்பளை பிள்ளையே.